என் தம்பி மூட்டை தூக்குவான். ஏன்னா இந்த சாராயங்கள்ல கொடுத்துட்டு புள்ளிங்க 2 இருக்கு, பொட்டை புள்ளிங்க. அதை கூட கொடுக்க மாட்டான். 10 ரூபா சம்பாதிச்சு இந்த புள்ள ஓடி சம்பாதிச்சு அந்த புள்ளையில குழைக்கும். அன்னன்னைக்கு போனாதான் எங்களுக்கு அந்த ஊர்ல குழைக்க முடியும். இந்த சாராய கடையை வச்சனால அவன் சாராயத்துல அடிமை ஆயிட்டாங்க. 10 ரூபா கொண்டு வந்து வீட்டுல தரமாட்டான். ஒரு வயசான இந்த புள்ளைய எங்க அம்மாவும் பாட்டு அந்த சின்ன 5 வயசு புள்ள 2 3 வயசு புள்ளதான் இருக்குது. வீட்டுக்காரங்க வந்து கால் வரல, கை வரல, கண்ணெல்லாம் மேல முக்கிய, கையெல்லாம் தின்னு கால் கை தின்னு ஆயிடுச்சு. அப்பதான் நாங்க தூக்கிட்டு வந்தாங்க சார். நாங்க உங்க அண்ணன் விஜயன் அவர் சுத்தமே இறந்து போட்டாரு. அவரு அது இறந்து போச்சு. எங்க அக்கா இறந்து போச்சு. அந்த ஒரு நாள் என்ன கலந்து கொடுத்தாங்கன்னு தெரியல. 3/4 ஜனங்க எல்லாம் இறந்து போட்டாங்க. ஓடிக்கதானே இருக்கும், சரக்கு ஓடிக்கதானே இருக்கும். அது யாருமே கேட்கவே மாட்டாங்க. அவ்வளவு பெரிய ஏரியா மெயின் பஸ் ஸ்டாப்ல இருக்குண்ணா, பஸ் ஸ்டாண்டே இருக்கு, உள்ள கோர்ட் இருக்கு, எல்லாமே அங்கதான் இருக்கு. இப்போ ஒருத்தர் கேட்டுருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அது யாருமே வித்துருக்கவே மாட்டாங்க. அது எதுவுமே கேட்காதாலதான் என்ன பண்றாங்க, வித்துனே தான் இருக்காங்க. அது கடைனா நம்ம ஏரியால ஒரு வீடு தானே, அப்படியே அங்கதானே ஓட்டிக்கே தானே இருப்பாங்க. நீங்க எந்த டைம் முதல்ல காலையில மதியம் சாயந்தரம் நைட்டு நீங்க எந்த டைம் முதல்ல ஓடி தான் இருக்கும். காலை எழுஞ்ச உடனே அந்த சரக்கு அந்த முகத்தை முடிப்பாங்களே, வாய் கூப்பிடுறாங்க, அந்த பாக்கிக்கு தான் வாயை கூப்பிடுப்பாங்க. இப்ப யாரும் என்ன பண்ணுவோம்னா, இப்ப 350 ரூபா கொடுத்து கடையில வாங்குறது என்ன பண்ணுவீங்க? 60 ரூபாய் கொடுத்தா பாக்கெட் அதோட போதை வரும். 2 பேருக்கு 30 ரூபா வாங்கினா போதும். என்ன பண்ணுவோம்? சீப்பா கிடைக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். போதை ஏறுதா அதுதான் பார்ப்போம். எதா இருக்கும். அக்கா பையன் அண்ணனை வந்து சஞ்சீவில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம். இறந்துட்டாருன்னு சொல்லி வந்ததும் இங்கே ஜிஹெச்சில் வந்து அக்கா பையனை அட்மிட் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். வந்துட்ட பிறகு உடனே நாங்கள் மீடியாவை வர வச்சோம். மீடியா வர வச்சு இது வந்து கள்ள சாராயத்தினால தான் இந்த மாதிரி ஆணுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் மீடியாவை மெயினாக வர வச்சது. ஆனால் இது கலெக்டர் இதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, இது வெவ்வேறு விதமான பிரச்சனைனால இறந்ததுனால இது வந்து கள்ளச்சாராயத்திற்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. உடனே நாங்கள் எங்களுக்கு மனசு ரொம்ப தாங்க முடியாதான். திரும்பி நாங்கள் பேசலான்னா சரி கவர்மெண்ட்லேருந்து என்ன முடிவு வருது, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணும்போது அவர் திரும்பி ஜிஹெச்சிக்கு போய் பார்த்துட்டு அங்கேருந்து திரும்பி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இது எங்கள் அண்ணனுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்ததாகவும் எங்கள் அக்கா பையனுக்கு நேற்று மாலையே வந்து வயிற்று வலி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டதாகவும் ஒரு பொய்யான ஒரு கருத்தை பதிவு பண்ணார். அப்போ எங்களுக்கு மனசு வேதனைப்பட்டு நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா ஒரு மாவட்ட ஆட்சியராக இருந்து அவர் என்ன பண்ணியிருக்கணும், மதியமே இந்த அறிவிப்பு காதில் விழுந்த உடனே இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் வந்து இதை ஸ்டாப் பண்ணியிருந்தாருன்னா இப்போ இன்றைக்கி 35 பேர் இறந்துருக்க மாட்டாங்க. இவர் வந்து எதுவுமே இது வந்து கள்ள சாராயத்தினால இல்லைன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்ததுனால தான் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்லது கெட்டதுன்னா என்ன பண்ணுவாங்க, குடிப்பாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, வந்தவங்கெல்லாம் வரவங்க வெளியில் வேலைக்கு போயிட்டு வரவங்க தெரியாமல் அறிவிப்பு தெரியாமல் அவங்கவுங்க போய் குடிச்சிட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி இந்த நிலைமை. அப்போ இந்த முக்கிய காரணம் யாருன்னா நான் மாவட்ட ஆட்சியரை தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அவரு இப்போ ஒரு பொய்யான அறிவிப்பை கொடுத்ததுனால தானே இன்றைக்கி இந்த நிலைமை. இப்போ கருணாபுரம் கோர்ட்டு பக்கத்தில் இருக்குது, இந்தாண்ட போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, நடு மத்தியில் தான் கருணாபுரம். இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு பின்னாடி கருணாபுரம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி தான் கருணாபுரம். அப்போ மையப்பகுதியில் இருக்கும்போது அந்த கள்ளசாராயத்தை நடுவில் ஒரு தெருவில் நடு மத்தியில் விற்கிறாங்கன்னா அப்போ இவங்க அதிகாரிங்க வந்து அப்பயே அவங்க கண்டிச்சிருந்தாங்கன்னா இந்த தவறு நடந்திருக்காது. இறப்புக்கு வந்தவங்க மீண்டும் சாராயம் குடிச்சிருக்காங்க. இந்த பாதிப்பு எப்படி சார்? இதுதான் இவங்க சொன்ன மாதிரி தான் சார். இது வந்து கலெக்டர் வந்து உடனடியாக வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லியிருந்தா தடுத்து இருந்தால் கண்டிப்பாக மீண்டும் வந்து குடிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இதனால் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னோடனே மீண்டும் சில பேர் எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணிருக்காங்க, குடிச்சிருக்காங்க. ஒரு சிலர் நைட்டே வாங்கி வச்சவங்க சாப்பிட்டுட்டு மீதி இருந்ததுன்னா காலையிலையும் குடிச்சிருக்கிறாங்க சார். இதனுடைய விபத்துக்கு காரணம், முக்கிய காரணம் அதிகாரிங்க தான். அம்மா அப்பா பத்தாவது படிக்குங்க. எங்கள் அம்மா அப்பா வேணுங்க. எனக்கு எங்கள் அம்மா அப்பா வேணும். எங்கள் அம்மா அப்பா எங்கள் அம்மா வேணும். எனக்கு எங்கள் அம்மா அப்பா வேணும். உலகத்தையே மறைச்சிடுச்சு ஐயா, மக்களை எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க ஐயா. கருணாபுரமே அழிஞ்சிடுச்சு ஐயா. இந்த 3 வச்சுக்கிட்டு நான் எப்படி ஐயா குப்பையை கொட்டுறது? இல்லை நான் என்ன ஐயா பண்ணுவேன்? ஒரு நோட்டு வாங்க கூட என்னால் முடியும், அதில் படிக்க வைக்கிறேன். நான் என்ன பண்ணி எப்படி இந்த வயசில் என்னால் முடியாது சாமி. யாரை போய் நான் காலை பிடிப்பேன், கையை பிடிப்பேன். எனக்கு உதவி யாரும் ஐயா பண்ண மாட்டாங்க. அது 3 எங்கள்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. நான் எப்படி காப்பாற்று? என்னால் வேலைக்கு போக முடியாது ஐயா. கண்ணு ஆபரேஷன் பண்ணி இப்போ தான் வந்தேன்.
ரெண்டு கண்ணு ஆபரேஷன் பண்ணி இப்போதான் 6 மாதம் ஆகுது. நான் எப்படியா காப்பாற்றுவேன்? எனக்கு ஒன்றும் புரியல. வாடகை என்னால் கட்ட முடியாது. வாடகை வீட்டில் இருந்தாங்க ஐயா. அந்த வீடு இடிச்சு போச்சு. நான் 9வது படிக்கிறேன். எங்களுக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா வேணும். நாங்கள் வாடகை வீட்டில் இருக்க தேவையில்லை. எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அங்கே இருந்துப்போம். எங்கள் படிப்பு செலவுக்கு ஏதோ பார்த்தீங்கன்னா நாங்கள் படிச்சுட்டு போயிடுவோம். எங்கள் அம்மா வேணும். இல்லை, அப்பா வந்து குடிப்பார் எப்பயுமே. எங்கள் அம்மா அப்படிலாம் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை, ப்ராப்ளம் உடம்புல ஆல்ரெடி இருந்தது. எங்கள் அப்பா அதை ஒரு டம்ளரில் ஊற்றி வைக்கக்குள்ளே எங்கள் அம்மா அது கவனிக்காத அந்த வலி தாங்காத அதை எடுத்து தண்ணி நினச்சி குடிச்சிட்டாங்க. அதனால தான் அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. நாங்கள் 3 பேர் படிக்கணும். எங்களுக்கு படிப்புக்கு எதனா உதவி வேணும். எங்கள் இடம் கிடக்குது. நாங்கள் வாடகை வீட்டில் எங்களால் இருக்க முடியாது. எங்களுக்கு வீடு வேணும். நான் பார்த்தேன் சார், 12வது படிக்கிற பிள்ளைங்க 11வது படிக்கிற பசங்களை பாக்கெட் சாராயத்தை வாங்கி பையில் வச்சுட்டு போனாங்க சார். ரொம்ப 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 மோசமாகிடுச்சு சார். பெண்கள் வந்து குடிச்சிட்டு வந்து சாகுறாங்கன்னா எப்படி எந்த அளவுக்கு மோசமாக விற்றுருக்காங்கன்னு பாருங்கள் சார். நீங்கள் தெருவுக்கு பாக்கெட் போடுற மாதிரி அவங்கங்க வந்து அந்த இடத்துல வந்து பேப்பர் தாங்க சார் வீடு வீடாக போடுவாங்க. இங்கே பாக்கெட் சாராயத்தை எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்குறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து அதிகாரிகளும் வந்து கண்டுகொள்ளாத இருக்கிறாங்க. கர்நாடகத்தில் யாருமே சாப்பிடல சார். நாங்கள் யாருமே நேற்றுலேருந்து அவ்வளோ வேதனையாக இருக்குது சார் எங்களுக்கு. தெருங்க சார். எத்தனை உயிரும் சார்? உயிரோட சார் போகிறோம். இப்போ மனுஷங்க வந்து பணத்துக்காக வந்து உயிரோட விலை மதிப்பில்லாத ஒரு உயிரை வந்து மறிச்சிட்டாங்கன்னா என்ன சார் ஆகுறது? இப்போ எங்கள் வீட்டில் என் தம்பி இப்போ குடிச்சிட்டான் சார். 4 பிள்ளைங்க சார். 4 பிள்ளைங்க மூட்டை தூக்குறவன் தான், கூலி வேலை தான் செய்கிறான். அவன் என்ன பண்ணுவான், உடம்பு வலிக்குதுன்னு போய் சாப்பிட்றான். நம்ம அவனை தான் சண்டை போட முடியுது. அவங்கள போய் என்னன்னு கேட்க முடியலைங்க சார். இதனால சின்ன பசங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வெளியில் போக பயமாக இருக்குது. நாங்கள்லாம் வாசலில் படுக்கிறவங்க தான் சார். ஓட்டுகள் வீட்டில் இருக்கிறோம். இப்போ எங்களால் 3 வருஷமாக வெளியில் படுக்க முடியலைங்க சார். குடிச்சிட்டு எந்த நேரம்னாலும் வராங்க போகிறாங்க. பயந்துக்கிட்டு நாங்கள் வெளியில் வர்றதில்லைங்க சார். இருக்கிறோம். என் தம்பி சார் இப்போ இறந்தவன். 4 பிள்ளைங்க சார். வீட்டுக்காரர் மூட்டை தாங்க தூக்குறாரு. எப்பவுமே வந்தாலும் தான் வாங்கிட்டு வந்து குடிச்சிட்டு படுப்பாரு. இன்னைக்கு நேற்று காலையில் ஏமாடா போயிடுச்சு. எனக்கு சொல்ல எதுவும் முடியல. ஒரே ஒரு பம்பளை பிள்ளைய. எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. என் வீட்டுக்காருக்கு அப்பா அம்மா இல்லை. அவரை நம்பிதான் நான் வந்த வெளியூர்ல இருந்து. இப்போ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்றாங்க. அவங்க நல்லா இருப்பாங்களே. என் பிரச்சனைக்கு நான் ஒரு ஊசி கூட போட்டது இல்லையா? இப்போ இவ்வளோ பெரிய கத்தி வச்சு அறுத்து போட்டிருக்காங்கயா. நான் என்ன பண்றது? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எனக்கு தெரியாதவங்க போய் குடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. ஏற்றுமா நேரத்தில் குடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. அங்கேருந்து ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்துக்கிறாங்க. பால் கறந்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துக்கிறாங்க. நான் வீட்டில் இருந்துக்கிறேன், எனக்கு தெரியாது. நான் வீட்லேயும் இருக்கவங்களுக்கு தான் அங்கேருந்து ஆட்டோலையே ஏற்றிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரரு வீந்து கறந்தவருன்னு என்னன்னு கேட்டால் பாக்கெட்டில் ஒரு பொட்டில் சாராயம் இருந்துச்சு. அது கொடுத்து சாராயம் சேர்த்து இல்லை. அந்த மாதிரி குடிச்சிட்டு அங்கே வெறிவத்துலேயும் போய் குடிச்சிட்டு வந்து இங்கே 2 வார்த்தை பேசுகிறேன். அத்தான் கோட்டை மாடு போனாங்க. வார்த்தை இல்லை, ஒன்றும் இல்லை, கையாட்டம் இல்லை, காலாட்டம் எது போய் பதிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் தாங்க போனார். ஒருத்த குடும்பம் போல அதுங்க பிற்பாடுதாங்க அரியா வந்துச்சு. வேற ஒன்றும் சொல்லல. இதேதான் சாமி. என்ன பார்த்தா ஐயோ சாமி. அம்மா முருகா மேல பழங்கூரு. ஒரு ஆணு ஒன்று ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது சாமி. என்ன பார்த்தா ஐயா சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.